ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா விஜய் இயக்கத்தில் வெளிவந்த மிஷின் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லயே காஷ்மீர் எல்லைக்குள்ள தீவிரவாதிகள் உள்ள நுழையிறாங்க. அங்க இருந்து கதை மூவ் ஆகுது. ஹீரோவோட குழந்தைக்கு பிரெயின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இங்க பார்க்க முடியாது, நீங்க லண்டன் தான் போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்து அவர் லண்டன் போறாரு. அவருக்கு சொந்தமான ஜீப்பு எல்லாத்தையும் வித்துட்டு இங்க இருந்து பணம் கஷ்டத்தோட அங்க போறாரு. அங்க போகும்போது அங்க ஒரு ப்ராப்ளத்துல சிக்கி அவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. அவர் குழந்தைய காப்பாத்தினாரா, அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வந்தாரா, தீவிரவாதத்திலிருந்து நம்ம ஊரையும் நம்ம மக்களையும் காப்பாத்தினாரா அப்படிங்கறதான் அந்த படத்தோட மீதி கதை. ஸோ படத்துல ஒவ்வொரு விஷயமும் யூனிக்கா ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா இருக்கு. அதாவது படமே இந்த ட்விஸ்ட்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிருக்காரு அந்த படத்தோட இயக்குனர். ஒவ்வொரு சீனுமே ரொம்ப யூனிக்கா ரொம்ப அழகா இருக்கு. ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் உங்களுக்கே. படம் பார்க்கும்போது ஓகே கரெக்டா நல்ல படத்துக்கு தான் வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பா அந்த படத்துல வரும். இந்த படத்துல இருக்க ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு தனித்தனி ஸ்கிரீன் பிளே வச்சிருக்காரு. யாரும் ஏனோ தானோ வந்துட்டு போய் அந்த மாதிரி எதுவும் ஃபீல் இல்ல. எல்லாரும் அவங்கவுங்க வராங்க, அந்தந்த கேரக்டருக்கு கரெக்டா வச்சிருக்காங்க. வேற யாரும் வச்சிருந்தா கூட அவ்வளவு புரிஞ்சிருக்காத மாதிரி ரொம்ப அழகா வச்சிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். ஸோ அதுக்காகவே அவருக்கு ஒரு பெரிய ஆட்ஸ்அப் கொடுத்துடலாம். இந்த படத்துல எமி ஜாக்சன் என்னப்பா பண்ணிருக்காரு அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அவங்க வருவாங்க, அவங்களோட ரோட அழகா பண்ணியிருக்காங்க. தமிழ்ல கூட ரொம்ப அழகா பேசியிருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவு பேசியிருக்காங்க. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்க பேசும்போது கொஞ்சம் அழகா இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட ஃபேன்ல நானே, அதனால ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, ஒவ்வொரு கேரக்டரும் எவ்வளவு அழகா இதாயிருக்காங்கன்னா நீங்க அதை பாத்தீங்களே தெரிஞ்சிடும். ஓ அடுத்த என்ன நடக்க போகுது, அடுத்த என்ன நடக்கணும், ஒரு சஸ்பென்ஸ்லயே டைரக்டர் நம்மள அப்படியே இது பண்ண வச்சிருக்காரு. ஓ அடுத்த என்ன அப்படிங்கிற மாதிரி. சோ இதை ஊரை காப்பாத்துவாரா, இல்ல அவருக்கு அவரோட பொண்ணை காப்பாத்துவாரா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லயே நம்ம வச்சிருப்பாரு. ஆனா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. ரொம்ப அழகா இருந்துச்சு. எமி ஜாக்சன் கடைசி நேரத்துல நம்மள ஒரு இது பண்ணிருப்பாங்க. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த பீஸ்ட் படம் விஜய் மாதிரி டம்மு டம்முன்னு போட்டு பொழந்து கட்டிட்டு இருப்பாங்க. அது ஓகே அப்படிங்கிற மாதிரி. அது விஜய் ஃபேன் கோவப்படுறாங்க இப்ப அதுக்காக வந்து வேணாடா எமி ஜாக்சன் ஏற்ற மாதிரி அழகா இருந்துச்சு. படத்துல குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா ஒரே ஒரு கிரிஞ்சி வீடியோ வேணா இருக்கு. அந்த வீடியோ ஒரு கிரிஞ்சுன்னு கூட சொல்ல முடியாது. இந்த கதைக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. அதாவது ஜெயிலுக்குள்ள வந்து தீவிரவாதிகள் அதாவது தப்பிக்க போவாங்க. அப்போது அந்த டேங்குக்குள்ள போகும்போது ஒவ்வொரு இந்த மீனை பிடிச்சி இழுத்து போடுவாங்களே, அது மாதிரி ஹீரோ வந்து ஒவ்வொருத்தனையா பிடிச்சி இழுத்து போட்டுட்டு இருக்காரு. ஏதோ அந்த மீன் இந்த இது பண்ணுவாங்களா அது மாதிரி இழுத்து போட்டு இருக்காரு. அது ஓரளவு ஓகே அப்படி, அது கிரிஞ்சுன்னு கூட சொல்ல முடியாது. ஓகே ஓரளவு நல்லா இருக்கு அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். உண்மையே சொல்ல போனா கதைக்களம் ரொம்ப அழகா அமைஞ்சிருந்துச்சு இந்த படத்துல. இன்ட்ரெஸ்டா இருக்கு. கண்டிப்பா போய் பாருங்க. ஃபேமிலியோட கண்டிப்பா போய் பார்க்கலாம். ரொமான்ஸ் சீன் இருக்காது, தயவு செஞ்சு பார்க்கலாம். ஹீரோயின் என்ட்ரி ஆன உடனே ஹீரோயின் அப்பதான் காமிச்சிருப்பானுங்க, டம்முன்னு போட்டு முடிச்சிருப்பானுங்க. ஒரு பாம்புல முடிஞ்சிருக்கும். அப்புறம் ரொமான்ஸ் சீன் காமெடி அவ்வளவு பெருசா இருக்காது படத்துல. ஆனா இது இல்லாம படம் இவ்வளவு அழகா இருக்கே அப்படிங்கிற ஒரு வியப்புல தான் நான் இருக்கேன். ஆனா அவ்வளோ யூனிக்கா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பா போய் பாருங்க அந்த படத்தை. கண்டிப்பா இது அருண் விஜய்க்கு ஒரு பெரிய கம்பேக்கா தான் அமையும். ஸோ எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மாட்டீங்க, கமெண்டும் பண்ண மாட்டீங்க. சரி ஓகே, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல கண்டிப்பா பார்ப்பேன். பாய்.